ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 ஆண்டுக்குரிய ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த 2024 வருடம் பிறக்குது இல்லையா, அந்த அந்த அன்னைக்கு உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷம் 2024 வருஷம் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்குது. அதே மாதிரி பிறக்கக்கூடிய திதி பஞ்சமி திதி, கரணம் கௌளவ கரணத்தில் பிறக்குதுங்க. உங்களுடைய ராசி அமைப்பு படி, அதாவது உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் புதன் சேர்ந்துருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 5ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சனி இருக்கார், 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல குரு இருக்கார், 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல கேது. இந்த வருஷம் பிறக்கும்போது இதுதான் உங்கள் ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய பொசிஷன். பொதுவாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா. அதாவது 4ஆம் இடத்துல சனி, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைனஸ். மீதி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அர்த்தாஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை யோசித்து நிறுத்தி நிதானமாக செஞ்சிங்கனாலே போதுமானது. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு என்னென்னா சனி நல்லது செய்ய மாட்டார். சனியோடைய பார்வை அவ்வளோவும் நல்லது கிடையாது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதாவது சனியோடைய பார்வை எப்போல்லாம் சந்திரனுக்கு வருதோ, அல்லது சனி சந்திரன் மேலே இருக்கிற இது என்னென்னா எப்போவுமே நல்லது கிடையாது. நல்லது கிடையாதுன்னு என்னென்னா சனிக்கு சந்திரனுக்கும் பகை, சனிக்கும் செவ்வாய்க்கும் பகைங்க. அப்போ சனி சந்திரன் அப்படின்னா என்னென்னா சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும். அதாவது இயற்கையாக பொதுவாகவே விருச்சக ராசிக்கு என்னென்னா அசாத்திய தைரியம் இருக்கும். அவங்கள எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க மீண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் எடுத்துட்டு திரும்ப அவங்கள ஜீரோவில் விட்டுவீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன வாங்கினீங்களோ அதை விட 2 மடங்குல நிற்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கேபபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் என்ன அப்படின்னா அடிக்கடி டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. அது ஒன்று தான், நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு. அது எதனாலன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் மட்டும்தான். நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. இவங்க என்னென்னா ஒரு வெளியால் திட்டுறாங்க. வெளியால்னால் விருச்சக ராசிக்காரங்க எப்போவுமே பயப்பட மாட்டாங்க. அதை கரெக்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்புக்குரியவர்கள் காயப்படுத்தினா மட்டும்தான் அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வரும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் எப்போவுமே விருச்சக ராசிக்கு. இந்த சூழ்நிலை இந்த வருஷம் நீங்கள் என்னென்னா சுறுசுறுப்பாகிக்கணும். உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா சுறுசுறுப்பு தான், ஓடணும். ஆனால் இயல்பாக அது மாதிரி முடியாது. திடீர்னு உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருக்காது. திடீர்னு ஒரு முட்டி வலி வந்துடும், திடீர்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அதை செய்யலான்னு பிளான் போட்டிருப்பீங்க, ஆனால் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அளவுக்கு அதிகமான உடல் சோர்வுகள் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அது ஒன்று தான் உங்களுக்கு மைனஸ். மீதி குரு பார்வை வந்துடுதுங்க. அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பார்வை வந்துடுது. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு 15 நாள், மார்ச் 5லேருந்து 25லேருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் ஒரு 5 நாள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா 4ஆம் இடத்துல உங்கள் அதாவது ராசியாதிபதி செவ்வாயும் சனியும் சேரக்கூடிய அந்த காலகட்டம் கோச்சாரத்தில். அப்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். நீங்கள் கரெக்டாக ஓட்டுனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க உங்கள் மேலே ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம் தானே. அதனால் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் போகல அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன விபத்து கண்டங்களை சந்திக்கிற மாதிரி வந்துடுங்க. அதனால் கவனமாக இருக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மே ஜூன்லலாம் உங்களுக்கு நல்ல தொழில் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதாவது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல டைமு. உங்களோட ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க இந்த டைமில் என்னென்னா உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் நல்ல ஸ்டார்ட் அப் ஆயிரும் உங்களுக்கு. அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக, அதாவது நீங்கள் சுறுசுறுப்பை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், போய் பார்த்துக்கணும். ஆனால் நல்லபடியாக போகுங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேலையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது உங்களுக்கு வேலையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்னா தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், அதாவது இடமாற்றங்கள் உறுதியாக உண்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையிலேருந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது,
அதே மாதிரி வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள், நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலாம் திடீர்னு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. எப்போ அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதாவது 11ல் வந்திருக்கக்கூடிய கேது வந்து என்னென்னா நல்ல லாபஸ்தானம், அதாவது லாபத்தை வந்து உண்டு பண்ணுவார். ஏன்னா இந்த வருஷமே பிறக்கிறது வந்து என்னென்னா கேதுவோட மக நட்சத்திரம்ங்கிறது கேதுவோடது. அது உங்கள் ராசிக்கு என்னென்னா 11ல் தான் இருக்குது. அப்போ வந்து இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள், நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லாபங்கள், நல்ல மைண்டு, அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இயற்கையாகவே வந்து உங்களுக்கு பின்னாடி எப்படி தான் அதாவது என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டெல்லாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான ஆள் தான் நீங்கள். அதை இந்த வருஷம் பண்ணுங்கள், சூப்பராக மேலுக்கு வந்துடலாம். அதே மாதிரி ராகு 5ஆம் இடத்துல இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். பூர்வீக சொத்துக்கள் அதெல்லாம் உங்களை தேடி வரும். அதாவது அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி உங்களுடைய இதுக்கு வந்துடும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குரு வந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள், அது வந்து என்னென்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது. கடன்லேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. பொதுவாக நீங்கள் அந்த 5ல் ராகு இருக்கும்போது என்ன திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். இது மாதிரி செஞ்சால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு ஏதாவது உங்களுக்கு மனசில் தோணுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அதாவது நான் வந்து புதையல் லாட்ரி அது மாதிரிலாம் வந்து ஊக்குவிக்க மாட்டேன். பட் ஆனால் இந்த டைம் உங்கள் மனசுக்கே ஒரு சில விஷயம் தோணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுனா நமக்கு இது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை தாராளமாக செய்யுங்க. ஆனால் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதாவது உங்களால் எவ்வளோ முடியுதோ அது, நீங்கள் ஒரு 500 போட்டு 5000 வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே, அது மாதிரி ஒரு விஷயங்களை சொல்கிறேன். பட் ஆனால் 500 போனாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லைல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு தேடி வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்புறம் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப சோம்பேறித்தனமாயிரும். 4ல் இருக்க மந்தத்தை ஏற்படுத்தும். 4ல் இருக்கக்கூடிய சனி என்னென்னா மந்தத்தை ஏற்படுத்திடும். நாளைக்கு படிக்கலாம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வந்து ஞாபகம் மறதி இந்த மாதிரி ஏற்படுத்திடும். ஃபோனை எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்கை பார்க்காம வேறு ஏதாவது இன்ஸ்டா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். படிப்பு தான் வாழ்க்கையை வழி நடத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்து செல்லும். அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 7ல் குரு வந்திருக்காரு. வந்து ஒரு சிலருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்களுக்கு போகிறது அது மாதிரி இருக்கும். அதே படித்து முடித்தோன்னே உங்களுக்கு காலேஜ்லேயே வந்து என்னென்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல இடத்துலையே பிளேஸ்மெண்ட்டு, வெளி மாநிலங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உண்டு. படித்து முடித்தோன்னே அதாவது வேலை கிடைக்கிறது இந்த வருஷம் உறுதியாக உண்டு. கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடச்சிருங்க. ஏன்னா அந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது, எல்லா கிரகமுமே நல்ல பொசிஷனில் இருக்குது. கணவன் மனைவி அதாவது திடீர்னு வந்து என்னென்னா, அதாவது ஆல்ரெடி ஏதாவது மேரேஜில் இது மன வாழ்க்கையில் பிரச்சனை பிரிஞ்சிருந்தவங்க கூட திடீர்னு சேர்றதுக்கு உண்டான உங்களுடைய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிகழும். பிரிந்தவர்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் வந்து திருமண வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. திடீர் திருமணம் நடக்கும். அதாவது காதலிச்சவங்க வந்து என்னென்னா திருமணம் அடுத்த ஸ்டேஜுக்கு என்னென்னா திருமணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஏன்னா 5ல் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காதல் திருமண யோகத்தை கொடுக்குங்க. அதாவது 7ல் குரு வராரு, 5ல் ராகு இருக்குது, 11ல் கேது இருக்குது. இதெல்லாம் என்னென்னா பெரியோர்களால் காதல் திருமணம் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தினால, அதாவது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே அதை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஆல்ரெடி ஏதாவது ராகு கேது வந்து என்னென்னா சில டைம் என்னென்னா பிரிவினையும் கொடுத்துரும். காதல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது பிரேக்கப் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி பெண் குழந்தைங்க 5ஆம் இடத்துல வந்து ராகு வரும்போது அவங்க படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு லவ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அதனால் அதில் கவனமாக இருங்க. பேரண்ட்ஸ் விருச்சக ராசியில் யார் யாரெல்லாம் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க தான். அதாவது 5ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. காலேஜ் முடித்து என்ன செய்யணும், அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும், இல்லைனா அவங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணணும். அதாவது அவங்க என்ன ஜாப் போகணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த 5ல் வந்திருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத எண்ணங்களை புகட்டிடும் உங்களுக்கு. அதுவும் அந்த 5ஆம் இடம்ங்கிறது மீன ராசியாக வருது. அந்த இடத்துல புதன் மட்டும் யாருக்காவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உறுதியாக காதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். ஸோ மைண்ட் எல்லாமே என்னென்னா வேலை காசு சம்பாதிக்கணுங்கிறதுல போகாது. காதல் சினிமாவை பார்த்துட்டு ரொமான்ஸ் விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸ்னால் என்ன செய்யணும், அந்த விருச்சக ராசியுடைய பேரண்ட்ஸு மண்டையில் ஒரு கொட்டு வச்சு படிக்கிறதுக்கு படிப்பை பாரு, வேலை பாரு, சம்பாரி அப்படிங்கிறத அவங்க கைட் பண்ணிடுங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு அவங்கள கரெக்டாக பண்ணுங்க. அதே மாதிரி
அதாவது ஃபோன் மூலிமா அவங்க யார் கூட பேசுகிறாங்கங்கிறதுல கண்காணிக்கணும். இந்த விருச்சக ராசி 5ல் ராகு, அந்த இடத்துல யாருக்காவது புதன் இருந்துச்சு அப்படின்னா 100% லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் தான் கவனமாக இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். தன்னோட குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, அதாவது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க யாருக்குமே ஆண், பெண் 2 பேத்துக்குமே பாதுகாப்பு இல்லாம தான் போயிட்டுருக்குங்க. நம்ம நெனச்சிட்டு இருக்கோம் பெண் குழந்தைகள் மட்டும்னு. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண் குழந்தைகளும் வந்து போய் எங்கேயாவது மாட்டி சிக்கிக்கிறாங்க. ஸோ, அதனால குழந்தைகள் அதாவது படிப்பை முடிச்சா அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுல அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தில் மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டா மட்டும்தான் அவங்க இதை வந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா கொண்டு போய் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைமில் ராகு வர டைமில் காதல் வலையில் விழுறது வந்து என்னென்னா அது ஒரு நல்ல ஜென்யூன் டைப்பில் இருக்காது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பெண்கள், அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுங்க. அதாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காரு. அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய கணவன் அதாவது மனைவி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த டைம் தான். உங்களுடைய அபிலாஷைகள், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட சொல்லுங்கள். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கக்கூடிய டைம் தான் இதுவாக இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி, சனி வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட முடியும். அதாவது காசு, பணம், பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஏற்றமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த உழைப்பை போட்டுறணும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்திருக்கிறது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஒரு திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்னென்னா அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அன்னதானம் பண்ணுங்கள். இந்த சனி சந்திரன் கிரக சேர்க்கைக்கு அன்னதானம் தான் ரொம்ப பெஸ்ட்டு. அன்னதானம்னா பல பேத்துக்கு சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு 2 பேத்துக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே அது அன்னதானம் தான். ஆனால் அந்த அன்னதானம் யாருக்காக இருக்கணும்னா நமக்கு எந்த விதத்துலேயும் சொந்தமாகவோ தெரிஞ்சவங்களாவோ இருக்கக்கூடாது. தெரியாத நபருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானமே. ஸோ அது மாதிரி விஷயங்கள் அது பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. படிப்பு அதாவது வீடு கட்டக்கூடியது எல்லா பிராத்தமுமே இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.